என்ன பொய் சொல்றாங்க உங்ககிட்ட? எனக்கு அண்ணா இருக்காங்க சார். நான்வெஜ்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அன்னைக்கு என்ன விட்டு மட்டும் தனியா அவங்கள கூட்டிட்டு போய் ஃப்ரைஸ், பர்கர், ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மம்மிக்காக. எங்க வீட்ல? எதுக்கு இவங்க இப்படி லேட்டா வர மாட்டாங்களே? கேலரிஸ் எடுத்து பார்த்தா நல்லா அண்ணனை கூட்டிட்டு போய் மட்டும் வாங்கி தந்திருக்காங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? கேக்குறேன் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? விட்டா கோர்ட்ல கேஸ் போட்டு டாக்குமெண்டே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன் பையனுக்கு மட்டும்? சார் அப்பா கிட்ட சொன்னா அவர் கேஸ் போட்டுருவாரு சார். அவர் போடுவாரு. அப்பா அட்வொகேட் தான போட்டு. அவர் அட்வொகேட் தானா? ஆளு கையிலே இருக்காமே. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. சார் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் சார் என் சன்னுக்கு. அவன் அதனால ஃபர்ஸ்ட் டேன்றதுனால எனக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். அவ ஸ்கூலுக்கு வேற ஸ்கூல் படிக்கிற, அவன் வேற ஸ்கூல். அதனால கூட்டிட்டு வரும்போது வாங்கி கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அவன் தான் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டானே செஞ்சானே. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. இவ வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கே போகணும்னு விரும்ப மாட்டா. அப்படியே ஹோட்டல் போனாலும் இட்லியை தவிர்த்து வேற எடுக்க மாட்டா. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். வெஜ் ஹோட்டல் போனா வெறும் இட்லி தான் சாப்பிடுவேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். ஆனா நான்வெஜ் ஹோட்டல் என்ன கேளுங்க, பிரியாணி சாப்பிடுவேன்ல. சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. அப்புறம் அண்ணாக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால கூட்டிட்டு போறாங்களா? எனக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் டே இல்லையா? அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. அவன் கேட்டதுனால அழைச்சிட்டு போக வேண்டியதா ஆயிடுச்சு. இவருக்கு வந்து எத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா? அப்ப என்ன கூட்டிட்டு போனீங்களா? என்னடா ஃபர்ஸ்ட் ஒரே வாட்டி கேட்டதுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னது இல்ல சாப்பிட்டாலுங்க சும்மா இருக்கணும். அத போட்டோ எடுத்து நான் இல்ல சார், சன்னே எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி இருந்தாலும் இவ பாப்பா. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். அவங்களே எடுத்திருந்தா அவங்க கைய வச்சு ஒண்ணு இப்படி எடுத்துக்கணும், இல்லனா இப்படி எடுத்துக்கணும். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? அதோ தனியா இப்படி இருக்கு. இந்த இடத்துல அண்ணா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது எப்பறா நான் சதந்தறது இவங்க எடுக்கறாங்க. லாயரா கொக்கா. ஏப்பா இவ்வளவு பிளானோட வந்தவன் ஒரு மேப்போட வரப்படாதா? நீதான்டா என் மேப்பு என் மாப்பு. சரி அவனை கூட்டு போனீங்க, இருந்துட்டு போட்டோம். வரையில ஒரு 2 சிக்கன் பீஸ் லாயருக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, அதையாவது செஞ்சிருக்கலாம்ல. எப்படிப்பா அப்படி எல்லாம் சார் எனக்கு வந்து ஆர்டர் எல்லாம் பண்ண தெரியாது சார். இது ஏமா இங்க பாருங்க, அவன் வந்து செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. 99 ரூபீஸ் தான் சார். நல்லா பெரிய பெரிய 2 சிக்கன் தராங்க சார். அத கூட இவங்க வாங்கி தர மாட்டாங்க. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு கூட்டிட்டு போனாங்கன்னா எங்க அண்ணனோட தான் கூட்டிட்டு போவாங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு அதிசயமால மோமோஸ் கடைக்கு கூட்டிட்டு போனாங்க. இட்ஸ் a ஸ்டேட்மெண்ட். அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்பறான். நான் சாப்பிட்டது 3 மோமோஸ், அண்ணா சாப்பிட்டது 4 மோமோஸ். அண்ணா சாப்பிடலன்னு நினைச்சு நானும் பாசமலையா பொங்கி கொடுத்துட்டேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. பார்த்தா அண்ணா வந்து சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஏன் கேட்டா அதே கிடையாது, நீ தான் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டல அப்படின்றாங்க. மனுஷனாடா நீங்க எல்லாம். அச்சா புள்ளைய இப்படி ஏமாத்துறீங்களே பையனும் அம்மாவுமா. இத்தனை வாட்டி அவங்க பையனை மட்டும் தான் சார் கூட்டிட்டு போயிருக்காங்க. என்ன கூட்டினே போனது சார். மனசு கரையுது சார். கரையுது. அவங்க பையனா அவங்க அண்ணன் தானம்மா பாவம். அந்த லெவலுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. உள்ள என்ன நிறைய இருக்குது. ஒரு பவுச் நான் கேட்டேன் சார். ஒரு பவுச்சுக்கு உடைஞ்சு போன பவுச்சை தான் நான் இத்தனை நாளா எடுத்துன்னு போயிருந்தேன். சகல இந்த விஷயத்தை நம்ம சாதாரணமா விடக்கூடாது, விடவே கூடாது. வாசல ஒரு பவுச் எங்க இருக்கு தெரியுமா? மேல இருக்கு, பர்ண மேல இருக்கு. அதை எடுக்க மாட்டேன். எடுக்க கூட இவ்ளோ பண்றாங்க சார். பிகாஸ் பேசிக்கலி ஐ அம் சோம்பேறிங்க. சார் ஒரு சைடு யூஸ் பண்ணிக்கோ, வேஸ்ட் எதுக்கு பண்றது? எல்லாம் முடிச்சு Actually, ரெண்டு சைடுமே உடைஞ்சிருச்சு சார். ஆக்சுவலா நீங்க அமைதியா இருக்கதா உங்களுக்கு நல்லது நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு வாய் திறந்தா 10 பாயிண்ட் வருது. படிக்கும் போது கூட சார் ஒரு 4 லைன் சொல்லுங்க, அதுல ஒரு 100 டவுட் வரும். எனக்கு அப்படியே டென்ஷன் டவுட் தான வருது. நான் என்ன டேய் போதும்டா, உயிர் போற மாதிரி இருக்குடா. டேய் விட்டுறா. டவுட் வரவங்க அறிவே. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க. கிளாஸ்ல அந்த மாமா கேட்க விட மாட்டாங்க, அந்த மிஸ்டர் கேட்க விட மாட்டாங்க. யார கேக்குறது பாருங்க. பசங்களோட மனச படிங்க. என்ன உனக்காதே தானா? உனக்காதே தானா? உனக்காதானா? ரெண்டு பேரும் நல்லா என்ன விட்டுட்டு ஷாப்பிங் எல்லாத்தையும் போயிட்டு வருவாங்க. கேட்டால ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். தாத்தா பாட்டி
வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், ஆ. அவரை தேவசம் பண்ணிட்டு வந்தோம். அப்படி இருந்தாலும் நானும் தானே சார் வரணும் அந்த ஆமா. இதுக்கு. ஆ. எங்க தாத்தாக்கு அப்போ எப்படி இவங்க மட்டும் விட்டு போவாங்கன்னு பார்த்தேன். இது அநியாயம், இது அக்கிரமம், இது ஆண்டவனுக்கே அடுக்காது. இந்த பொண்ணு அவங்க அண்ணன் ஒண்ணுமே சொல்ல, அதுக்கு புரியுது இத கரெக்ட் பண்ண வேண்டிய ஆள் அம்மா தான் அப்படின்னு கரெக்டா அம்மாவை தான் பேசுதான். எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். சார் எல்லாம் எங்க அப்பா தான் சார் பாப்பாங்க. இவங்க ஒண்ணுமே எனக்கு பார்க்க ஒண்ணுமே மாட்டாங்க. புரியல. ஆனா யார் சாமி நீங்க? யார் யாவரு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. வக்கீல் சார் வாங்க, நீங்களே வந்து தீர்ப்பு சொல்லுங்க. வக்கீல ஜட்ஜ் ஆக்குறோம். அம்மா செஞ்சது உனக்கு நிறைய செஞ்சிருக்காங்க, அதனால நீ அதை பத்தி என்ன வருத்தப்படாத. செஞ்சிருக்காங்க? அப்படி என்ன ரெடி அம்மா செஞ்சிருக்காங்க? இல்லன்னா நீயே இல்ல, நானும் இல்ல. நீ ஒண்ணுதான், உங்க அண்ணனும் ஒண்ணுதான், அம்மாவுக்கும் எனக்கும். சரியா? அண்ணனும் நானும் ஒண்ணுதான். இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஆனா அவங்களுக்கே எல்லாத்தையும் செய்யக்கூடாது, எனக்கும் இருக்குல்ல. இல்லப்பா, நான் அப்படி ஒருத்தி உனக்கு- இருக்கேன்ல, உங்களுக்கு பிறந்திருக்கேன்ல. இல்லடா, உனக்கு அப்படி எனக்கு செய்யற மாதிரி செஞ்சிருக்கீங்களா தோணுது. நினைச்சி? எனக்கு கொஞ்சமாச்சு செய்யணும். சரிடா. எனக்கு விளையாடுறதுக்கு டாய்ஸ் இருக்கா சொல்லுப்பா சொல்லுகிறல்ல. சார்? என்கிட்ட ஒரே ஒரு டாய்ஸ் தான் இருக்கு, அதுவும் சயின்ஸ் கிட். அப்படின்னா ஆபரேஷனா? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வீடுகள்ல டாய்ஸ் எல்லாத்தையுமே எஜுகேஷனா மாத்துறீங்க. அவங்க விளையாடுறதுக்கு தான் பொம்மை வேணும். அப்படி சொல்லி தங்கம். ஆனா விளையாடுற பொம்மை எல்லாமே அறிவு வளர்ச்சிக்கான பொம்மையாக நீங்க மாத்த ஆரம்பிச்சீங்கன்னா பசங்கள்ட்ட இருக்கிற சைல்ட்ஹுட் அந்த ஃபீலே போயிடுமே. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா, யார் எடுப்பா? அப்ப குழந்தைகள் உலகத்தை முழுக்க முழுக்க அறிவுச்சூழலாகவே மாற்ற முயற்சி பண்ணீங்கன்னா கஷ்டமாயிடும். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வை